பிரைஸ் லார்ட். என் பேர் ஜாய் த்ரேசா. நான் விலிவாக்கம்லேருந்து வரேன். நான் ஒரு ஐடி ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் 4 மந்த்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி ரெஃபர் பண்ணாங்க. அப்போ நான் யோசித்தேன், ஏசப்பா நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேனே, எனக்கு எதுக்கு ஒரு ஜாப்க்காக ஒரு ஆஃபர் வருது அப்படின்னு. சரி, ஓகே, ஏசப்பா தான் அவங்கள எனக்காக அனுப்பியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட நல்லா ப்ரே பண்ணிவிட்டு, ஏசப்பா நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது, ஏசப்பா உங்களை நம்பி தான் நாங்கள் இறங்குறோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். நிறைய போராட்டம் வந்தது. நான் டெய்லியுமே ஒர்க்கில் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கிளோட மங்கள வார்த்தையை கேட்டுட்டு தான் லாகின் பண்ணுவேன். அது ஒரு 10 மினிட்ஸ் கேட்டுட்டு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் 4 மந்த்ஸில் நிறைய தடை வந்தது. அந்த ஜாப் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தோணிகிட்டே இருந்தது. லாஸ்ட்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு வேலூரில் தான் நாங்கள் ஆர்டர் போடுவோம், நீங்கள் அங்கே தான் ட்ரைனிங் போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஏசப்பா நான் தனியாக வேலூரில் எப்படி போய் இருப்பேன், இல்லை எனக்கு சென்னையில் தான் நீங்கள் கொடுக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபித்தேன். அப்போ அங்கிளோட மங்கள வார்த்தையில் சொன்னார், இல்லாதவைகளை இருக்கிறவர்களாய் வைத்து ஜெபியுங்கள், அவைகள் இருக்கிறவைகளாய் மாறும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த வசனத்தை கிளைம் பண்ணி நான் ஜெபித்தேன். ஏசப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இப்போ வரைக்கும் எனக்கு கிடைக்கல, ஆனால் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக எனக்கு சென்னையில் நீங்கள் போஸ்டிங் போடுவீங்க, போட்டதுக்காக நன்றின்னு சொல்லி நான் ஜெபிச்சிட்டே இருந்தேன். லாஸ்ட் 25th எனக்கு ஆர்டர் காப்பி வந்துருச்சு. சென்னையிலே எனக்கு ட்ரைனிங் போட்டாங்க. ஸோ எனக்காக ப்ரே பண்ண அங்கிள்க்கும் தேங்க்ஸ், ஏசப்பா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னோட பேர் மெர்லின் பிரிசில்லா. நாங்கள் ராயப்பேட்டாலேருந்து வரோம். ஸோ இந்த இயர் மார்ச் மாதம் நான் என்னோட யூஜி முடித்தேன் காலேஜில். என்னதான் காலேஜில் அவ்வளோவா பிளேஸ்மெண்ட்ஸ் வரலனாலும் நான் வேலைக்காக வெளியே நிறைய தேடாத இடமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 கம்பெனிஸ் கிட்ட ஏறி இறங்கிட்டேன். ஒரு 5 to 6 மந்த்ஸாக வேலையே இல்லாமல் வீட்டில் நான் சும்மா தான் இருந்தேன். அது ரொம்ப பெயினாகவும் எனக்கு அப்படியே பர்சனலாக என்னை ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆக்கிடுச்சு. ஒரு 5 மந்த்ஸ் வேலை இல்லாததுனால கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து இங்கே ப்ரேயர், நம்ம சென்னையில் இருக்கிற ப்ரேயர் டவரில் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். அவங்க எனக்காக ரொம்ப உருகி ப்ரேயர் பண்ணி, கட்டாயமாக உனக்காக கர்த்தர் வந்து நீ எதிர்பார்க்கறத விட நல்ல சம்பளத்தில் உனக்கு ஒரு வேலையை கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் எதிர்பார்க்காத அளவில் கரெக்டாக என்னுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 8 அன்னைக்கு அந்த என் வீட்டு பக்கத்துலேயே, ரொம்ப தூரமாக இருக்கிற கூட இல்லையே, என் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற கம்பெனியில் எனக்கு என்னோட பிறந்த நாளுக்கு அடுத்து ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுத்து, நீங்கள் கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத விதமாக எனக்கு கர்த்தர் வந்து நான் எதிர்பார்க்கறத விட சம்பளத்தை அதிகமாக கொடுத்து எனக்கு வேலையும் கொடுத்துருக்காங்க. அதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை என்னை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தினதுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு போன வருடம் செப்டம்பர் 1 மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கு இந்த அன்பரின் பாதத்தில் வந்து எனக்கு ஒவ்வொரு மிராக்கள் நடந்துகிட்டே இருந்தது. எனக்கு இது அறிமுகப்படுத்ததே ஏசப்பா தான். ஏன்னா என் குடும்பம் பிரிஞ்ச நேரத்தில் நான் பாத்ரூமில் அழுதுட்டு இருந்தப்போ இந்த இடத்துல போன்னு சொல்லி என்னை அமுச்சு வச்சாங்க. இந்த இடத்துல வந்த உடனே எனக்கு வேலை கிடச்சிது. நான் ஒரு படிப்பறிவே இல்லாதவளாக இருந்தாலும் கர்த்தர் எனக்கு அந்த ஞானத்தை தந்து எனக்கு வேலையும் தந்தார். 2021 செப்டம்பரில் எனக்கு கன்ஃபார்ம் ஆனேன். அதே 2022 எனக்கு மேரேஜ் ஆச்சு. எனக்காக ஜெபித்த அங்கிளுக்காக நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் தென்காசி மாவட்டத்திலேருந்து வரேன். நான் ஒரு அன்னை சோசியல் ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறேன், முதியோர் இல்லத்துலேருந்து. எனக்கு இந்த அன்பரின் பாதம் ஊழியம் எனக்கு தெரியாது. என்னை சிஸ்டர் தான் கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ எனக்கு எந்த ஆதரவுமே இல்லாமல் 2 பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது அக்கா தான் இங்கே வந்து பாருமா, அந்த ஜெபம் நல்லா இருக்கும் வா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. நான் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி வந்தேன். ஆனால் கர்த்தர் என்னோடு இருந்து எல்லா காரியத்திலையும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மருமகளுக்கு 2வது கர்ப்பமாக இருந்தாங்க. அவங்க இங்கே வந்து நான் எழுதி கொடுத்துட்டு போனேன். ஆண்டவரே, நான் நினச்ச மாதிரி சின்ன கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நல்லபடியாக பிறக்கணும். அதேமாதிரி எனக்கு 4 பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஐயாண்ட வந்து ஒரு 4 மாதம் முன்னாடி நான் ஜெபம் பண்ணேன். ஐயா எனக்கு வந்து ஒரு பேத்தி ஓணும் ஐயான்னு. அவர் என்ன சொன்னார், அப்போவே பெண் குழந்தை பிறந்துச்சு மகளே சோத்துறன்னு சொன்னார். அதேபடி ஆண்டவர் தாமே என் மருமகள் நல்லபடியாக ஒரு பெண் குழந்தை பிறக்கவும், நான் நினச்ச மாதிரி ஹாஸ்பிட்டலில் பிறக்கவும் எல்லாமே ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தபடியாக நன்றியோடு சோத்தரிக்கிறேன். வரும்போது ஆட்டோவில் வரும்போது 3 பேர் வந்தோம். எங்களுக்கு அடிபட்டிருக்கோம். ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வந்து சேர்த்ததுனால ஆண்டவருக்கு சோத்துறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் பேர் நகோமி. நான் மதுரையிலேருந்து வர்றேன். நான் டெய்லி அண்ணனோட மங்கள வார்த்தையை கேட்பேன். அப்போ நான் ஒரு சகோதரி, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட், அவங்ககிட்ட ஒரு நாள் சொல்லும்போது சொன்னாங்க,
சென்னையில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங் நடக்கும், அதுக்கு வாங்கக்கா நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானாகவே கிளம்பி போன நவம்பர் மாதம் நான் இங்கே வந்தேன். இந்த கூட்டத்துக்கு வந்ததுலேருந்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, என் தங்கச்சி மகனுக்கு கான்ட்ராக்ட் வேலை கிடைக்கணும்னு சொல்லி இங்கே விண்ணப்பம் எழுதி கொடுத்தேன். அவனுக்கு 3 மாதத்துலேயே அந்த கான்ட்ராக்ட் வேலை கிடச்சிருச்சு. என் மருமகளுக்கு சொத்து அவங்க அண்ணன் தர முடியாதுன்னு தகராறு பண்ணேன். நாங்கள் பொறுமையாக இருந்தோம், அவங்ககிட்ட போய் சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவனாகவே போன மாதத்தில் வந்து நான் பாதியை எழுதி கொடுத்துட்றேன், கொஞ்சம் தான் தருவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் என் மருமக சரின்னு சொன்னான். ஆனால் அவனுக்கு விட இவளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே அவன் கொடுத்து போன வாரத்தில் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டோம். ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, கம்பீரித்து பாடு. இதோ இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியே, இனி நீ அழக்கூடாது, இனி நீ கம்பீரித்து பாடு. ஏன்னா உன் ஆண்டவர், உன் நாயகன் உன் நடுவில் வந்து உனக்குள்ளே குடிக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறவர் ஒரு மனுஷன் அல்ல, தெய்வம். உன் நடுவில் வந்து நாம் வாசம் பண்ணுவேன்னு சொல்லுகிறவர் இந்த தேசத்தினுடைய பெரிய அதிகாரியோ தலைவரோ கிடையாது. இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு அதிகாரிகளையும் கையில் வச்சு ரிமோட் மாதிரி இயக்கி கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன். எனவே சீயோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து பாடு, உன் அழுகையை முடித்துக்கொள், உன்னுடைய புலம்பலை முடித்துக்கொள். உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன், உன்னுடைய அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். இனி கம்பீரித்து பாடுகிற காலங்கள் வந்திருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இனி நீ அழ வேண்டாம். உங்கள் எல்லாருடைய முகத்தில் உள்ள கண்ணீரை இன்றைக்கு கர்த்தர் துடைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் எல்லாருடைய முகத்தில் உள்ள கண்ணீரை துடைத்து இந்த பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் அற்று போகும்படி பண்ணுவாராம். இந்த பவுலுக்கு சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம், ஒரு முள். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த பலவீனத்தை எடுத்து போட. 3 முறை அவன் ஜெபிக்கிறான். ஆனால் 3 முறையும் வந்த பதில் என்னன்னா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அப்படி ஆண்டவர் பதில் சொன்ன உடனடியாக அடுத்தவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த பலவீனம் என் சரீரத்தில் இருக்கிறபடியினாலே தானே உம்முடைய பலன் என் மேலே இறங்குகிறது. உங்கள் பலன் டெய்லி எனக்குள்ள இறங்குகிறதற்காகவே இந்த பலவீனம் இருந்தாலும் பரவாயில்லை. அழகாக சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்கள் முகத்தில் கண்ணீர் வருகிறதுனால அதை துடைக்கும்படி ஆண்டவருடைய கரமுன் முகத்தின் மீது அமருகிறார். அவருடைய வெளிச்சம் முன்மேலே உதிக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். அநேக பிள்ளைகளிடத்தில் முகத்தில் இருக்கிற இருள் விலகுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகுகிறது. உன் வியாபாரத்தில் இருக்கிற இருள் விலகுகிறது. உன் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற இருள் விலகுகிறது. இருளை விரும்பின உன் பிள்ளை என் வெளிச்சத்தை நாடுகிற நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஊழியத்திற்கு போயிருக்கும்போது ஊழியெல்லாம் முடித்து அவசரமாக காரில் ஏறி கிளம்ப போகிற நேரத்தில் ஒரு ஐயா வந்து இப்படியே வழிமறிச்சார் காரை. நான் சொன்னேன், வண்டியை நிறுத்து, அவன் கஷ்டம் என்னவோ தெரியாது, வண்டியை நிறுத்துன்னு சொல்லி கண்ணாடி இறக்கி இந்த பக்கமாக கூப்பிட்டேன். என்னப்பா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டேன். என் பிள்ளை தான் எனக்கு பிரச்சனை,
பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாச்சே, பிள்ளை எப்படி ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையாக இருக்க முடியும்? அவர் சொன்னார், இருட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கா, லைட்டை ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கா, வெளிச்சத்துக்கு வரமாட்டேன்றா, யார் உள்ளே போனாலும் ரொம்ப கத்துறா, ரொம்ப பயங்காட்டுறா, எங்களை உள்ள யாராவது வந்துடுவேன்னா நான் தற்கொலை பண்ணிடுவேன், ஃபேனில் தொங்கிடுவேன், என்னெல்லாம் மிரட்டுறா. பிள்ளைய நாங்கள் இப்படி பார்த்ததில்லையா. ஒரு 3 வாரமா என் பிள்ளையுடைய செய்கைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோ எனக்கு பயமா இருக்கு. ஆனா இங்க வந்தா என் பிள்ளைக்கு விடிவு காலம் கிடைக்கணும். பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க, நான் வந்திருக்கிறேன், நான் என்ன பரிகாரம் பண்ணணும்னு கேட்டார். ஒரு பரிகாரமும் பண்ண வேண்டாம், நீ போ, உன் பிள்ளை பிழைத்திருப்பாள். நீ போ, உன் பிள்ளை வெளிச்சத்திலே உட்கார்ந்திருப்பாள். இருளிலே கிடக்கிற அந்த பிள்ளையை ஆண்டவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். இருளின் ஆவி வெளியேறட்டும் என்று ஒரே வார்த்தை சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நான் கடந்து போனேன். அடுத்த நாள் கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த தகப்பனும் அந்த வாலிப பிள்ளையும் வந்து நின்னாங்க. அந்த மகள் பேசும் பொழுது சொல்கிறா, ஐயா, நேற்றைக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, எனக்கு சித்திரணம் போல் இருக்கும், நான் வண்டியில் போயிட்டுருப்பேன், குதிச்சிரணம் போல் இருக்கும், என்னென்னமோ நடந்துச்சு, ஆனால் நேற்றைக்கு சாயங்காலத்துக்கு பிறகு நான் புத்தி தெளிந்திருக்கிறேன் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு உன் பிள்ளையுடைய இருள் விலகுகிறது. சீயோன் குமாரத்தியே, நீ மகிழ்ந்து பாடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோன் குமாரனே, நீ மகிழ்ந்து பாடுகிற காலங்கள் வருகிறது. உன் பிள்ளைகள் யார் யார் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு கர்த்தர் அவர்கள் மத்தியில் இடைப்படுகிறார். இன்றைக்கு கர்த்தர் அவர்களை தொடுகிறார். ஒருவேளை உன் புருஷன் நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கிறானா, உன் புருஷன் இருக்கிற இடத்துல கர்த்தர் இப்பொழுது அவரை தொடுகிறார். ஏன் தெரியுமா? உன் புருஷனுக்காக இன்னைக்கு தாலி பிச்சை கேட்டு நீ வந்திருக்கிற. என் புருஷனுக்கு வேணையா, குடிகார புருஷனாக இருந்தால் கூட பரவாயில்லை, அவர் என் கூட இருக்கணும், எனக்கு தாலி பிச்சை வேணும்னு சிலர் வந்திருக்கிறீங்க. சில பிள்ளைங்க, சில தாய்மார்கள், எனக்கு மடி பிச்சை வேணும், என் பிள்ளை என் மடியில் போட்டு வளர்த்த பிள்ளை எனக்கு உயிரோடு வேணும், பிள்ளை சாவு கிடக்குது, என் பிள்ளைய வச்சுட்டு வந்திருக்கிறேன். சிலர் தாலி பிச்சை கேட்டு வந்திருக்கிறீங்க, சிலர் மடி பிச்சை கேட்டு வந்திருக்கிறீங்க. இயேசு சொல்லுகிறார், உன் கண்ணீருக்கு முடிவு வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வாழ வைக்கிற ஆண்டவர், அழிக்கிற ஆண்டவர் அல்ல. அவருக்கு ஒன்று வாழ வைக்க தான் தெரியும். யாரெல்லாம் ஒன்று அழிச்சிடணும்னு நினச்சாங்களோ அவங்க முன்னால் நீ மறுபடியும் துளிர்ப்பாய் என்று கர்த்தர் சொல்லுங்க. எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னியோ அதே இடத்துல உன் பெயரை பெருமைப்படுத்தும்படி நானே உனக்காக வைராக்கியமாய் வந்து நிற்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? சகரியா 2:5 சொல்கிறது, உன் வீட்டை சுற்றின அக்கினி மதிலாயிருந்து உன் வீட்டுக்கு நடி மத்தியில் நான் மகிமையாய் அமர்ந்திருப்பேன் என்று சொல்கிறேன். உன்னை வீட்டை சுற்றி நீ போகும் பொழுது ஒரு நெருப்பு எரியும். உன்னுடைய விசுவாச கண்களை திறந்து பார்த்தீன்னா கதை 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 கதைன்னு உன் வீட்டை சுற்றி நெருப்பு எரியும். உன்னை அழிக்கிற நெருப்பல்ல, உனக்கு விரோதமாய் வருகிற கிரியைகளை அழிக்கிற நெருப்பு அதில் பற்றி எரிந்து கொண்டிருக்கும். உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மாந்திரிக வல்லமைகளை சுட்டரிக்கிற ஒரு அக்கினி உன் வீட்டை சுற்றி கத 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 கதன்னு எரிந்து கொண்டே இருக்கும். உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மாந்திரிக வல்லமையை அழித்து உன்னை சேஃபா பாதுகாக்கும்படி உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிற ஒரு பரலோக அபிஷேக அக்கினி உன் வீட்டை சுத்தி மதிலாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருகங்களின் திரளினால் மதிலில்லாத பட்டணம் போல இருக்குது. வாசஸ்தலம் இன்னைக்கு மதில் இல்லாத பட்டணம் போல இருக்கு. யார் வேணாலும் வீட்டில் வந்து மிரட்டவோ, யார் வேணாலும் வீட்டில் வந்து ஒன்று அழிக்கவோ, யார் வேணாலும் வீட்டில் வந்து உன் பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுக்கோ அது ஒரு மதில் இல்லாத பட்டணமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒன்றை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கினி மதிலை உன் வீட்டுக்கு நான் போடுறேன்னு சொல்கிறேன். இனி நஷ்டத்தை கொண்டு வருகிற ஆவிகள் உன் வீட்டு பக்கம் வராது. தரித்திரங்களை கொண்டு வருகிற ஆவிகள் உன் வீட்டு பக்கம் வராது. இழப்புகளை கொண்டு வருகிற ஆவிகள் உன் வீட்டு பக்கம் வராதபடிக்கு சுத்த
சுற்றி அப்படி கையை வச்சு சொல்லுங்க, சுற்றி. ஆண்டவர் நெருப்பு மதில், அக்கினி மதிலை போட்டுட்டு அவர் வெளியே போகலை, உன் வீட்டுக்கு உள்ளால மகிமையாக அவர் உட்கார்ந்துருக்காரா. உன் வியாபார ஸ்தலத்தை சுற்றி வேலி போட்டுட்டு உன் வியாபார ஸ்தலத்தில் ஆண்டவர் மகிமையாய் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அழகாய் ஏசாயா 12:6 சொல்லுது, சியோனில் வாசமாயிருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய கடனை நினைச்சு கண்ணீரோட வந்திருக்கிறியா? பெரிய வியாதியை நினைச்சு கண்ணீரோட வந்திருக்கியா? உன் நடுவிலே எழுந்தருளி வருகிற ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படி வந்திருக்கிறார். உன் கடன் என்ன? 5 கோடி இருக்குமா? 10 கோடி இருக்குமா? இல்ல 5 மில்லியன் இருக்குமா? என்ன இருந்தாலும் சரி, ஆண்டவர் பெரியவர். அவருடைய சின்ன இருதயத்தில் பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் வாழ்க்கையில நடக்க போகுது. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அவர் பெரியவராய் இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார். அதே லேவியர் ஆகமத்தில் 26ஆம் அதிகாரம் 11-12 சொல்லுது, உன் நடுவில் என் வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன், உன் ஆத்துமாவை நீ தொய்ந்து போவதில்லை, உன் ஆத்துமாவை நான் வெறுத்து விடவில்லை. நீ பாவம் செய்தது உண்மை, எனக்கு விரோதமாய் நடந்தது உண்மை, ஆனாலும் என் ஆண்டவர் சொல்கிறார், உன் ஆத்துமா என்னால் வெறுத்து விடப்படுவதில்லை. உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் என்று உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னபடி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது அவர்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தார்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், இதன் நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று இனி புறஜாதிகள் சொல்லுவாங்க. நேத்தைக்கு வரைக்கும் என்ன தெரியுமா சொன்னாங்க? அவ ஒரு தரித்திரம் பிடிச்சவ, அவ கூட சேர்ந்தா நீயும் வழங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். இவ கூட சேர்ந்தியா அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல அன்பு மகளே, எந்த ஜனங்கள் உன்னை பார்த்து இவன் தரித்திரம் பிடிச்சவ, இவன் இதுக்கு மேல எழும்ப மாட்டா, கடனில விழுந்த இவன் எழும்ப மாட்டான்னு சொல்லியிருக்கலாம், வியாதியில விழுந்த இவன் இனி எழுந்திருப்பதில்லை என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சொன்னவர்கள் முறிந்து விழுவார்கள், நீயோ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். ஹல்லேலூயா. ஆமாப்பா, வியாதியோடும் கடன்களோடும் பஞ்சத்தோடும் அவமானத்தோடும் வந்திருக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார். வாழ்விற்கு வழி திறந்து தார். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு உடனடியாக ஒரு நிரந்தர வேலைக்கு வழியை திறந்து தார். என் பிள்ளைகளுடைய வீட்டிலே ஆண்டவர் இன்றைக்கு எழுந்தருளி வந்து என் பிள்ளைகளுடைய வீட்டை சுற்றி அக்கினி வேலி போட்டு என் பிள்ளைகளுடைய வீட்டிலே மகிமையாய் வீற்றிருந்து மகிமையான ஒரு நல்ல வேலைக்கு கர்த்தர் வழி திறந்து தார். வேலையில்லாத திண்டாட்டங்களுக்கு முடிவு வரட்டும். அரசாங்க வேலை கேட்கிற பிள்ளைகளுக்கு அரசில் வேலை கிடைக்கட்டும். வெளிதேசத்தில் வேலை கேட்கிற பிள்ளைகளுக்கு வெளிதேசத்தில் வேலை கிடைக்கட்டும். பேங்கில் கேட்கிற பிள்ளைகளுக்கு பேங்க் வேலை கிடைக்கட்டும். பதவி உயர்வு கேட்கிற பிள்ளைகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கட்டும். டிரான்ஸ்ஃபர் கேட்கிற பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைக்கட்டும். சுவாமி, தடைபட்டிருக்கிற எல்லா திருமண காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றித்தார். ஆண்டவரே, இப்பொழுதும் என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிள்ளைக்காக வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அழகான குழந்தை பாக்கியத்தை தாரும். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு தடைகள் நீங்கி திருமணம் நடக்கட்டும். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக இணையட்டும். இளவயதின் விதவைகள் மறுபடியும் வாழ்விக்கப்படுவார்களாக. என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் உள்ள எல்லா வியாதிகளை மாற்றும்படி தேவ வல்லமை இவர்கள் மேலே இறங்குவதாக. இவர்களுக்கு விரோதமாயிருக்கிற எல்லா மாந்திரிக கட்டுகள், செய்வினை கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே குணமாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகளை அறுத்து போடுவீராக. என் பிள்ளைகளுக்கு அதனால் வந்த பாதிப்புகளில் இருந்து சுகத்தை தாரும் சுவாமி. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக.
சொந்த வீட்டிற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை தார். கடனில் கஷ்டப்பட்டு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய கடனை அடைத்து என் பிள்ளைகளுடைய நிந்தையை மாற்றும்படி, நிந்தைகளை மாற்றுகிற தேவனாய் என் பிள்ளைகளுடைய வியாபார ஸ்தலங்களிலே அவர்கள் நடுவில் வந்து நீர் எழுந்தருளினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி நடத்தும் சம்மர் பிரேக் ஸ்கில் மேக் பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் கோடை விடுமுறையை முன்னிட்டு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழில் கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டு உள்ளோம். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.